ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மன்னை ரமணி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். நாங்கள் ஆட்சியில் பங்கெடுக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத ராசா மனமுடித்தவனை விட்டுவிட்டு உணர்ச்சிக்கு வேறு ஒருவனை தேடுவதா என்கிற அந்த பதிவு இருக்குது. அது எவ்வளவு அருவருக்கத்தக்க. எத்தனை ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களை ஏன் இப்படி வன்மமான முறையில், அநாகரிகமான முறையில், அருவருக்கத்தக்க முறையில் கொச்சையாக பதிவிடுவது நீங்கள் கற்ற அரசியலுக்கு உகந்ததா? ராசா அவர்களே, இதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஏன் ஒருவர் கூட சொல்லவில்லை? இதே திருமாவளவன் அவர்கள் தான் RSS பெற்ற பிள்ளை விஜய் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த RSS பெற்ற பிள்ளைக்கு தாலாட்டு பாடுறதுக்காக அமைச்சரவையில் போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க செய்ய முடியாத ஒன்றை, நீங்கள் செய்ய துணியாத ஒன்றை, நீங்கள் செய்ய மனமில்லாத ஒன்றை புதிதாக வந்திருக்கிற எந்த அனுபவம் இல்லாத ஒருவர் கூட்டணி ஆட்சிக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு வயிற்றெரிச்சல். திருமாவளவன் அவர்களை முதலமைச்சரா முன்னிறுத்தி தானே இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. அதாவது அவர்களுடைய ஐயக்கத்தனத்தை எங்கள் தலைவர் மீது தூட்ட பார்த்தார்கள். எங்கள் தலைவர் அதற்கு இணங்குகிற தலைவரா? உங்களை போன்று பதவிக்காக பவிசிக்காக பல்லை இழித்து நக்கி பிழைக்கிற சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப இன்ச் பை இன்ச்சா நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல் முறையாக தாவேக அரசில் பார்த்தீங்கன்னா தலித்துகள் அதிகப்படியான அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அமைச்சர் வரலாற்றிலேயே இது முதல் முறை அப்படின்னு பேசப்படுதுல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்க ஒன்று, மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று, ஆதரிக்க வேண்டிய ஒன்று. இது தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு பட்டியல் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒன்றுதான். அது அனைவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அமைச்சரவையிலே அதிகார பகிர்விலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் சிவசண்முகம் என்கிற ஒருவரை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். ஓகே. அதன் பிறகு கலைஞர் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா தொடங்கிய அந்த கட்சியில் சத்தியவாணி முத்து அவர்களை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். இது போன்று அந்த பட்டியல் சமூகத்துக்கு அமைச்சராக கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் திராவிட அரசியல்ல, சமூக நீதி அரசியல்ல சனாதனத்தை எதிர்த்து இங்கே அனைவருக்குமான சமத்துவம், அனைவருக்குமான சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கிற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார். அது எல்லோரும் மகிழ்ச்சியாக, பூரிப்போடு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அதை நாங்கள் மிக மிக மகிழ்ச்சியோடு வாழ்த்திருக்கிறோம், வரவேற்றிருக்கிறோம். தலைவர் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஓகே. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்கள் அதிலே அங்கம் வகிக்கிறோம். ஓகே. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருந்து, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததை வரவேற்றார்கள். ஆனால் அமைச்சரவை இடம்பெற்ற பிறகு சேற்றை வாரி பூசுகிறார்கள், வன்மத்தை கக்குகிறார்கள், காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டு பதிவிடுகிறார்கள். அதுதான் வருத்தமாக இருக்கு. ராசா பதிவிட்டது உங்க தலைவர் முதற்கொண்டு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எப்படி பார்க்கறாங்க, நீங்க பாக்குறீங்க? இல்லை, ராசா பதிவை நான் தொடர்ந்து பேசிட்டு தான் வரேன். அதாவது இதில் என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னாக்கா, ராசா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ராசாவினுடைய அனுபவத்திற்கு, ராசா கற்றுக்கொண்ட கருத்தியலுக்கு, அவர் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு தலைவர், பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர், அவர் 35 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறார். அவர் இந்த நெருக்க சாதியவாதிகளிடமிருந்தும் மதவாதிகளிடமிருந்தும்
அதிகார வர்க்கத்திடமிருந்தும் எவ்வளவு நெருக்கடியை சந்தித்து ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி ஒரு மாபெரும் இயக்கமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து தேர்தல் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அறிவார்ந்த தலைவராக இருக்கிறார், இன்றைக்கு நாடறிந்த தலைவராக இருக்கிறார். அது ஆராசாவுக்கு தெரியும். தேர்தலிலே வெற்றி பெறுவது என்பது தோல்வியடை என்பது இயற்கையான ஒன்றுதான், யதார்த்தமான ஒன்றுதான். ஆனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற, உறவாடி கொண்டிருக்கிற, தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் தவிர்க்க முடியாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல் யதார்த்தமாக உருவானது தான், திட்டமிட்டு நடக்கவில்லை. ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெடுக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத ராசா தனித்துவமாக அவரே சிந்தித்த அந்த பதிவை போட்டாரா அல்லது திமுக தலைமையே போடுவதற்கு வழிவகை செய்திருக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அதில் ஒரு விஷயத்தை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டும் என்றால், விமர்சனம் செய்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்கள் நாங்கள் வந்து கூட்டணியிலிருந்து விஜயை ஆதரித்து விட்டோம் என்கிற ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே நாங்கள் மறுப்ப சொல்லவில்லை. ஆனால் அந்த செய்தி இருக்கல்லவா, அந்த பதிவு இருக்குல்ல, அதாவது மனமுடித்தவனை விட்டுவிட்டு புணர்ச்சிக்கு வேறு ஒருவனை தேடுவதா என்கிற அந்த பதிவு இருக்குது. அது எவ்வளவு வந்து அருவருக்கத்தக்க, அநாகரிகமான, கேவலமான பதிவு. சரி, ராசா அந்த பதிவை போட்டு விட்டார். சரி, ராசா அந்த பதிவை போடுகிற போது ஒரு தலைவரை, சிறந்த தலைவரை, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக, சமூக நீதிக்காக பேசி வருகிற, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வருகிற, பெரியாரியத்தை ஆதரித்து வருகிற, பெரியாருக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய, எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய, அதை கண்டிக்கிற ஒரு தலைவரை இப்படி வன்மமான முறையில், அருவருக்கத்தக்க முறையில் பதிவிடுவது கண்டிக்கத்தக்கது என்று ஏன் மற்ற தலைவர்கள் அதை கண்டிக்கவில்லை என்பது ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. அந்த கேள்வி நீங்கள் எழுப்புறீர்கள். நான் கேட்கிறேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய திராவிடர் கழகத்தினுடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பயிற்சி பெற்றவர் தான் ராசா. ராசாவை அழைத்து, மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள், திருமாவளவன் நம்மளோடு தான் இருக்கிறார், திருமாவளவன் அவர்கள் பெரியாரியத்தை உயர்த்தி பிடிக்கிறார், திருமாவளவன் அவர்கள் மூர்க்கமாக பெரியாரியத்தை பேசி வருகிறார், பெரியாரியத்தை அவமானப்படுத்துகிற, பெரியார் மண்ணல்ல இது பெரியாரே மண் என்று சொல்லக்கூடிய, தற்குறிகள் பேசக்கூடிய அரசியலை தவிடுபொடி ஆக்குகிற ஒரு தலைவராக நாம் இருக்கிறோம். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கி என்று நாம் சொல்லி வருகிறோம். திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வலு சேர்க்கிற வகையில் பெரியாரியத்தை உயர்த்தி பிடிக்கிற திருமாவளவன் 3 குழல் துப்பாக்கி என்று நாம் சொல்லி வருகிறோம். அந்த தலைவரை, நம்ம சகோதரனை, அம்பேத்கரை, பெரியாரியை உயர்த்தி பிடிக்கிற நம்முடைய சகோதரனை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை இப்படி பேசுவது நாகரிகமா? ராசா வண்டி கண்டிக்கிறேன் என்று ஆசிரியர் பேசியிருக்கிறாரா? மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இதை கண்டித்திருக்கலாம் அல்லவா? எத்தனை ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களை ஏன் இப்படி வன்மமான முறையில், அநாகரிகமான முறையில், அருவருக்கத்தக்க முறையில் கொச்சையாக பதிவிடுவது நீங்கள் கற்ற அரசியலுக்கு உகந்ததா? ராசா அவர்களே, இதை நீங்கள் வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஏன் ஒருவர் கூட சொல்லவில்லை? அப்படி என்றால் எங்கள் தலைவர் வந்து, உங்கள் பார்வை என்னவாக இருக்கிறது? ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? எப்படி? திருமாவளவன் அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல கையில் எடுத்துட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொள்கை கோட்பாடோடு இருந்தவர் இப்போ சந்தர்ப்பவாத அரசியல்ல உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இதே திருமாவளவன் அவர்கள் தான் RSS பெற்ற பிள்ளை விஜய் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த RSS பெற்ற பிள்ளைக்கு தாலாட்டு பாடுறதுக்காக அமைச்சரவையில் போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரு கோபத்தை கூட இருக்கலாம்ல. இந்த விமர்சனத்தை எல்லோரும் வைக்கிறீங்க. அந்த விமர்சனத்துக்கான காரணங்களை தலைவர் சொல்லிவிட்டார், அதை நானும் சொல்லி வருகிறேன். இப்போ உங்களுடைய கேள்விக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று விஜயையும் சீமானையும் பேசியது, அந்த விமர்சனத்தை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் உருவான பிறகு, தமிழக வெற்றி கழகம் உருவானத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் நடவடிக்கைகள் வந்து மௌனமாக இருந்தது. RSS நடவடிக்கைகளுக்கும்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கும், பாரதிய ஜனதா கொண்டு வர மக்கள் விரோத சட்டங்களுக்கும், பாரதிய ஜனதா கொண்டு வர மக்கள் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான சட்டங்களுக்கும், பாரதிய ஜனதா கொண்டு வர அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கொண்டு வர சட்டங்களுக்கும் எந்த கண்டனமும் தெரிவிக்காமல் அமைதி காப்பதன் மூலமாக நாங்கள் அவரை அந்த கோணத்தில் பார்த்தோம். ஒருவேளை பாஜகவினுடைய ஆதரவாளராக இருப்பாரோ என்று நாங்கள் பார்த்தோம். அந்த பார்த்த பார்வை நாங்கள் மறுக்கவில்லை, இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார், அவர் எப்படிப்பட்ட அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தமிழக வெற்றி கழகம் அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனுடைய நடவடிக்கைகள் அவர் 108 இடங்களை பெற்று பெரும்பான்மை இல்லாததால் அவருக்கு அதிகமான எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அந்த ஆதரவு தேவைப்படுகிற போது அவர் உண்மையிலேயே பாரதிய ஜனதா அரசியலை ஒப்புக்கொள்கிறதாக இருந்தால், பாரதிய ஜனதா அரசியலை பின்பற்றுவதாக இருந்தால், பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பலோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நிலையில் இருந்தால் அவர் அதிமுக கூட்டணியில் தான் ஆதரவு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அணியில் அவர் ஒருவரை கூட ஆதரவு கேட்கவில்லை. இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ ராஜன் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஆதரவு எங்கே கேட்கிறார் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் அவர் கேட்கிறார். நான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை கூட்டணிக்கு ஆதரவுக்கு அழைக்கிறேன் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் முற்றிலுமாக இந்த அரசை நாம் விரும்புகிற அரசாக நடத்த விரும்புகிறார் என்று நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஒன்று, நீங்கள் சொல்றீங்களா சந்தர்ப்பவாத அரசியலை பேசுகிறாரா என்று திமுக தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், சதிகார சண்டாளி சொன்னது யாரு? கலைஞர் சொன்னாரு. சதிகார சண்டாளி, முக்காடு போட்ட முசோலின், ஜனநாயக கொலைக்காரி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர். கலைஞர் சொன்னாரா? சொன்னார். இந்திரா காந்தியை சொன்னாரா? அப்போ இந்திரா காந்தியை சதிகாரி என்று சொல்லிவிட்டு, சண்டாளி என்று சொல்லிவிட்டு, முசோலின் என்று சொல்லிவிட்டு, ஹிட்லர் என்று சொல்லிவிட்டு 3 மாதம் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக சொன்னார். இது என்ன வாதம்? இது சந்தர்ப்பவாதமா சங்கிவாதமா? இது சந்தர்ப்பவாதமா சனாதனவாதமா? சரி, நீங்க எங்களை சந்தர்ப்பவாதம் சொல்றீங்க, நாங்க அமைச்சரவை இடம் பெற்றுட்டோம், உங்களோடு இருந்து நாங்க வெற்றி பெற்று அமைச்சரவை இடம் பெற்றுட்டோம், நாங்க சந்தர்ப்பவாதி. சரி, மூப்பனாரோடு நின்று தேர்தலிலே சந்தித்து வெற்றி பெற்று மூப்பனாரிடம் சொல்லாமல் போய் பாஜகவிடம் மண்டியிட்டு அன்றைக்கு இருந்த வாஜ்பாயிடம் மந்திரி சபையில் எடுக்கும்போது அண்ணன் முரசொலி மாறன மந்திரி ஆக்குனீங்கல்ல, அது என்ன வாதம்? சந்தர்ப்பவாதமா சனாதனவாதமா? சந்தர்ப்பவாதமா அல்ல சங்கிவாதமா? இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் விடுதலை சித்தியில் முடிவு எடுத்திருக்கிறோம். என்ன சந்தர்ப்பவாதம்? கெட்ட மரத்தில் நல்ல கனி. அதாவது கெட்ட கட்சி, அதில் நல்லவர் வாஜ்பாய். சொன்னது யாரு? திமுக. RSS இயக்கம், சமூக இயக்கம். சொன்னது யாரு? திமுக. இப்போ RSS இயக்கம் யாரு விமர்சிக்கிறா? மோடி மிக நல்லவர். சொன்னது யாரு? இப்ப மோடி என்னவா இருக்கிறாரு? உங்களுக்கு எது சந்தர்ப்பவாதம்? நாங்கள் திமுக அணி அல்லது திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்துவிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டோமா? எது அதாவது நாங்கள் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறோம், திமுக தோழர்களை மதிக்கிறோம், திமுக தலைமையை மதிக்கிறோம். நாங்கள் திமுகவை விமர்சிப்பது எங்களுக்கு வேலை அல்ல. எங்கள் தலைவர் நாகரிகத்தோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அந்த சந்தர்ப்பவாத அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் அநாகரிகமற்ற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் செய்யாது. 108 இடங்களை பெற்றிருக்கிறார். 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லை என்கிற அடிப்படையில் இங்கே சனாதன சக்திகள் கால் ஊண்டிவிடக் கூடாது. மறைமுகமாக யார் ஆட்சி வரும்? பாஜக ஆட்சி வந்தா, அதிகாரத்தோடு வந்தா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? அப்ப தமிழ்நாட்டில் நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்றோம்? இங்கே சனாதன சக்திகள் கால் ஊண்டிவிடக்கூடாது. குறிப்பா பாஜக வந்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த அரசியல் வேறு மாதிரியான அரசியல் போகும். அதற்கு நாம் இடமெடுத்து கூடாது.
அப்போ விஜய் விரும்புகிறார், நாம் எதை நினைக்கிறோமோ அதை விஜய் விரும்புகிறார். ம். எனவே விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதில் தவறில்லை ம். என்று நாம் போகிறோம், ஓகே. ஆதரவு கொடுக்கிறோம். ஆனால் நீங்க செய்ய முடியாத ஒன்றை, நீங்கள் செய்ய துணியாத ஒன்றை, நீங்கள் செய்ய மனமில்லாத ஒன்றை புதிதாக வந்திருக்கிற எந்த அனுபவமும் இல்லாத ஒருவர் கூட்டணி ஆட்சிக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் ம். என்பதுதான் அவர்கள் வயிற்றெரிச்சல். ம். ம். இது குறிப்பாக விசிகா மீது வயிற்றெரிச்சல் என்பதை விட, விசிகா மீது காழ்ப்புணர்ச்சியை கக்குவதை விட, இப்படியெல்லாம் சொல்லி விஜய் ஆட்சி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். ம். விஜய் ஆட்சி செய்ய விடாமல் தடுப்பதற்கான காரணம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஓகே. விஜய் வெற்றி பெற்று விட்டார், அவரை ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார், அவர் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆட்சி அமைக்க கூடாது என்று இருதுருவமாக இருந்த அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது என்ன முக்கியம் என்றால், அதில் என்ன முக்கியத்துவம் என்றால், கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்கிற சதித்திட்டத்தை அவருக்கு போட்டார்கள். அப்படி பார்த்தா திருமாவளவன் அவர்களை முதலமைச்சரா முன்னிறுத்தி தானே இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. அதாவது அவர்களுடைய ஐயக்கத்தனத்தை எங்கள் தலைவர் மீது ம். சூட்ட பார்த்தார்கள். ம். எங்கள் தலைவர் அதற்கு இணங்குகிற தலைவரா? ம். உங்களை போன்று பதவிக்காக பவிசிக்காக பல்லை இழித்து நக்கி பிழைக்கிற ம். எண்ணம் கொண்டவர்களா நாங்கள்? நாங்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று இருந்து புறக்கணித்த பிறகு தேர்தலை சந்திப்பதற்காக வந்த இயக்கம். கொள்கையில் நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். சனாதன சக்திகளோடு மண்டியிடுவது, சந்தர்ப்பத்திற்காக பேசுவது, ஜனநாயகத்தை விட்டு கொடுப்பது, மதவாதியிடமும் சாதியவாதியிடம் மண்டியிடுவது, அப்படிப்பட்ட அற்ப அரசியலை விடுதலை சக்திகள் செய்ய மாட்டோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பேசுகிறது தலைவர் எங்கள் தலைவர் நிராகரித்திருக்கிறார், புறந்தள்ளி இருக்கிறார், மறுத்திருக்கிறார். இது மக்களை ஏமாற்றுகிற வேலை, இது திமுகவுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுக்கும் என்று பேசியிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவர் முன்னுக்கு பின் பேசுகிறார், முரணாக பேசுகிறார் என்று சொல்றாங்க. மாணிக்கம் தாக்கூரும் பேசிட்டாரு, ஐயுஎம்எல் தலைவர் ஐயா காதர் மொய்தீனும் பேசிட்டாங்க. திமுகவிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்க இருக்கிறோம் அப்படி சொல்றாங்கன்னாங்க. ஏன் திமுக தரப்புல இருந்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்ததாக சொல்லப்படுகிறது? காதர் மைதீன் சொல்கிறாரு, மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, திருமாவளவன் சொல்கிறாரு. இது ஏன் திமுக தரப்புல யாருமே கேட்க மாட்டாங்க? சொல்லிட்டாங்களே, RS பாரதி சொன்னாரு, என்னன்னு, இது தவறான கருத்து, அப்படி ஒருபோதும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பேச்சு அடிப்படும் போது CV சண்முகம் அவர்கள் சொல்லும் போது RS பாரதி சொல்லிட்டாரு. CV சண்முகம் சொன்னார்ல பேசப்பட்டதுன்னு. சரி, அதிமுக தரப்புல இருந்து மறுக்க சொல்லுங்க, திமுக தரப்புல இருந்து மறுக்க சொல்லுங்க. இல்ல, ரெண்டு தரப்புல இருந்து அப்பவே மறுத்தாங்க சார். அப்புறம் எப்படி அப்ப அவர் காதர் மதியன் என்ன சொல்றாரு? திமுகவுல இருந்து பேசப்பட்டதுன்னு சொல்றாரு, CV சண்முகமும் பேசப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்ப CV சண்முகம் பேசப்பட்டதுன்னு சொல்றாருன்னா ஒண்ணு திமுக தரப்புல இருந்து அதிமுக கிட்ட பேசிருக்கணும், அதிமுக தரப்புல இருந்து திமுக கிட்ட பேசிருக்கணும். யார் பேசுனது? ஒண்ணு அதிமுக தலைமையிட்ட கேளுங்க, இல்ல திமுக தலைமையில கேளுங்க. இப்போ எங்க தலைவர் சொன்னார் கேக்குறீங்க, முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசியது, முன்னுக்கு பின் முரணாக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணது யாருன்னு ஏன் பேச மாட்டாங்க? இந்த ஊடகவியலாளர்கள், முக்கியமான தலைவர்கள், திமுகவும் அதிமுகவும் இருதுருவமாக இருந்து எந்த அடிப்படையில் அல்ல எந்த காரணத்திற்காக நீங்கள் ஆட்சி அமைக்க முற்பட்டீங்க, ஆட்சி அமைக்க பேசுனீங்க, ஏன் கேட்க மாட்டாங்க யாரும்? என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? இப்ப திமுக யாரை எதிர்த்து நின்னுச்சு? அதிமுக எதிர்த்து நின்னுச்சு. அதிமுக யாரை எதிர்த்து நின்னுச்சு? திமுக நின்னுச்சு. அப்போ அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டான்னு தமிழக வெற்றி கழகத்தை. ஆனா அதுலயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், விஜய் அப்படின்ற ஒரு மோகத்தின் அலை தான் இன்னைக்கு நிறைய எம்எல்ஏக்களை பெற்றுக்கொள்ளுது. ஏன்னா எம்எல்ஏ யாருன்னே தெரியாம கூட நாங்க ஓட்டு போட்டுட்டோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிக்கிட்டு வரதை நம்ம பாக்குறோம். சோ இது விஜயோட ஸ்ட்ரென்த்னாலதான் வந்ததுன்னு நீங்க இல்லைங்க. இப்ப நான் விஜயனுடைய செயல்பாடு குறித்து, கரூர் சம்பவம் குறித்து நானே விஜயை விமர்சிச்சிருக்கிறேன். நான் விஜயை விமர்சிச்சிருக்கிறேன். விஜயனுடைய அந்த ரசிகர் பட்டாளம் என்பது அரசியல் படுத்த வேண்டும். விஜயனுடைய ரசிகர் பட்டாளம் அரசியல் சக்தியாக மாறினா மட்டும்தான் அது பரிணாமம் பெறும். நம்ம விஜய் பேசியிருக்கிறோங்க. ஆனாலும் கட்டமைப்பு இருக்கிற, கருத்தியலா இருக்கிற, மிக 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற கட்சி 2 பேரும் தூக்கி போட்டாங்களே மக்கள்.
நீங்க சொல்லு நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும் நாங்க வந்து உறுதியா இருந்தாங்க. ஆமா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும், குறைந்தபட்சம் 200 இடங்களை பிடிக்கும், பெரும்பாலான ஊடகங்களும் பேசணும். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்படி என்றால் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். அப்போ மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் ஏற்க வேண்டுமா வேண்டாமா? மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? விஜய் ஆட்சி அமைக்கட்டும், அவருக்கு நாம் எந்த இடையூறும் கொடுக்க கூடாது சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் தீர்ப்பை ஏற்கணுமா இல்லையா? அப்ப ஒரு ஆட்சி செஞ்சு பார்த்தா தானே நமக்கு தெரியும் அதுல என்ன இருக்கு நம்மளுக்கு. ஏங்க, மக்கள் தானே நம்மளுக்கு எஜமானர். ஆமா, மக்கள் தானே எஜமானர். அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் வரட்டும், விஜய் ஆட்சியாளர்னு சொல்றாங்க. சரி, அவர் ஆட்சியாளர் செஞ்சு பார்ப்போமா, எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்ப்போமா? அப்ப விசிகா 2 தொகுதியிலும் ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு அமைச்சராக இருக்கலாம்ல சார். திமுக உதவியோட வந்து நீங்க இப்ப அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கல, அப்படிப்பட்ட உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க போயிருக்கலாமே. அதாவது விசிகா வந்து ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட நின்று செய்யணும்னாக்கா திமுகவில் எங்க வாக்கு வாங்கி செய்ய அவங்களே ராஜினாமா பண்ண சொல்லுங்க மொத்தமா.